ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து என்ன பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸ் சிஆர்இ 2024 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்காக வந்து நம்ம செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இது ப்ரீவியஸ் இயர் வந்து எய்ம்ஸோட கொஷின்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ட்டு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த வீடியோ வந்து இதேமாரி நான் நிறைய போடுறேன். உங்களுக்கு எந்த எக்ஸாமோட கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வேணும்னு சொல்லுங்கள். அடுத்ததாக வந்து ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் 2019 நடந்த கொஷின் பேப்பர் நான் போகிறேன். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா டவுட்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு கொஷின். A computer communicate with other computer on the internet through which of the following? அதாவது ஒரு கம்ப்யூட்டருக்குலேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபி, அந்த ஐபி நம்பர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, டிசிபி, அதை வச்சு தான் வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1. ஏன் இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த எய்ம்ஸ் சிஆர்இ 2024 வந்து 75 மார்க் வந்து ஃபார்மசி மார்க்கு, மிச்சம் 25 மார்க் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து ஜிகே கொஷின் வரும், மேக்ஸ் வரும், ரீசனிங் வரும், அண்ட் தென் கம்ப்யூட்டர் கொஷினும் வரும். ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணி கட் ஆஃபில் வர முடியும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஹவு மெனி எம்பிஸ் ஆர் ஒன் ஜிபி அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய பேர் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க, அவங்களுக்கு தெரியும் 1 MB வந்து எத்தனை மடங்கு கூட்டினா 1 GB வரும் அப்படின்ட்டு. 1 GBன்றது 1024 MBs. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து செகண்ட். தேர்டு பார்த்தீங்கன்னா, டேஷ் இஸ் அ 7-bit கேரக்டர் செட் கண்டெய்ன்ஸ் 128 கேரக்டர்ஸ். இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 ASC. நெக்ஸ்ட்டு இன்சூரன்ஸ், அதாவது நீங்கள் ஹாஸ்பிட்டல் லைனில் தான் போகிறீங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வித் ஜென்ரல் நாலேஜ் கம்யூனிகேட், அதாவது என்னென்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் நாலேஜும் நமக்கு வேணும், அது வந்து மருத்துவம் சார்ந்ததும் வேணும். ஸோ இது வந்து என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, மருத்துவ காப்பீடு வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த மருத்துவத்துக்கு ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து அந்த ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த இன்சூரன்ஸ் கவர்ட் provided to the holder of Pradhan Mantri Jan Dhan Yojana account in case of accidental death. அதாவது இந்த பிஎம் மோடி ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். அது வந்து ஆக்சிடென்டல் டெத்துக்கு வந்து எவ்வளோ வந்து ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 1 லட்ச ரூபா. நெக்ஸ்ட்டு வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாசஸ் இஸ் லொக்கேட்டட் இன் அருணாச்சல் பிரதேஷ். அதாவது பாசஸ்ன்றது வந்து நம்ம இந்தியா பார்டர் சுற்றி எல்லா இடத்துலையுமே இருக்கும். இது வந்து அருணாச்சல் பிரதேஷ் வந்து கேட்டிருக்காங்க. அருணாச்சல் பிரதேஷ் வந்து அந்த சைனா கூட வந்து இருக்கும் அந்த பாசஸ். இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 2 பாம்டிலா பாசஸ். நெக்ஸ்ட்டு ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேஸ் இஸ் அ லேபர் டே. அதாவது தொழிலாளர் தினம் வந்து எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 1 May. நெக்ஸ்ட்டு வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஃபைன்ஸ் டிப்ரிஷியேஷன். அதாவது டிப்ரிஷியேஷன்னா ஒரு பொருளோட வந்து வேல்யூ வந்து கம்மியாகிறது. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 த மானிட்டரி வேல்யூ ஆஃப் அசட் டிக்ரீசஸ் ஓவர் டைம் டியூ டு யூஸ் வியர் அண்ட் டியர். நெக்ஸ்ட்டு வந்து ரிவர் பேஸ்டு கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிட்டி இஸ் அ யமுனா ரிவர் லொக்கேட்டட். எந்த சிட்டியில் வந்து யமுனா ரிவர் லொக்கேட் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. யமுனா ரிவர் வந்து பாசஸ் த்ரூஅவுட் ஆஃப் த இந்தியா, அதாவது நார்த் இந்தியாவில் வந்து பாதி இது ஓடுது. ஆனால் மெயினாக வந்து எந்த ரீஜனில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரா, அதாவது நம்ம மோடி ரீஜன். நெக்ஸ்ட்டு எய்ம்ஸ் டெல்லி அனௌன்ஸ் இன் ஐடி அர்ஜ் ஆன் November 23, 2022 பிகாஸ் ஆஃப் மேஜர் டேஷ் அட்டாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எய்ம்ஸ் சிஆர்ஐ வந்து எழுத போகிறோம். ஸோ நீங்கள் வந்து எய்ம்ஸ் ரிலேட்டடாக நிறைய கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டாக படிக்கணும்.
நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினும் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் கரண்ட் அஃபேர்ஸும் வந்து எய்ம்ஸில் லாஸ்ட் 2 இயர்ஸில் என்னென்ன நடந்திருக்கு, அதுவும் மோஸ்ட்லி 2024 வந்து எய்ம்ஸில் எல்லாம் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, என்ன அர்ஜென்சி வந்து வந்திருக்கு, என்ன புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதில் வந்து இது ஒரு கொஷின். இதுக்கு வந்து ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, மால்வேர் அட்டாக், அதாவது ஐடி அவுட்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து இந்த மால்வேர் அட்டாக் தான் வந்து நிறைய நடக்கும். நெக்ஸ்ட்டு, ஆப்ரேஷன் கவாச்சி ஹஸ் பின் லான்ச்டு டு கிராக் டவுன் த மீனிஸ் ஆஃப் ட்ரக் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட். அதாவது இந்த ஆப்ரேஷன் ரிலேட்டட் டு ட்ரக்ஸ், மருத்துவ சார்ந்த ஆப்ரேஷன்லாம் வந்து நீங்கள் அதையும் சேர்ந்து படிச்சுக்கணும். இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் 2023 தான் கேட்டிருக்காங்க. இது ஏன்னா 23 கொஷின் பேப்பர். ஸோ நீங்கள் வந்து 2023 படிக்க வேணாம், 2024 வந்து கம்பல்சரி படிச்சுக்கோங்க. அதுலேருந்து வந்து கேட்பாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, நியூ டெல்லி, ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் அவுட் த ஆப்ஷன் 2 கரெக்ட் த கிவன் சென்டென்ஸ். த ட்ரெயின் ரீச் இஸ் டெஸ்டினேஷன் பிஃபோர் டைம். இது வந்து இங்கிலீஷ் பேஸ்டு கொஷின், கிராமட்டிக்கல் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, செகண்ட், ட்ரெயின் ரீச் இட்ஸ் டெஸ்டினேஷன். நீங்கள் வந்து கிராமரை படிக்கணும். நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் கரெக்ட்லி ஸ்பெல்ட் அமாங் த கிவன் ஆப்ஷன். எது வந்து கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் 3, போஸ்ட் மார்ட்டம். நெக்ஸ்ட்டு, choose a noun from the below option. Reebok is famous brand of men's shoes. இதில் வந்து எது நவுன் வந்து கேட்டிருக்காங்க. நவுன் வந்து பார்த்தீங்கன்னா Reebok. எந்த பொருளை பற்றி பேசுகிறோமோ அதான் வந்து நவுனு. ஸோ வந்து Reebok தான் நவுன். சூஸ் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன் ஆண்டனிம்ஸ். ஆண்டனிம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. வைல்டு. வைல்டுனா என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, குவைட், மிருகத்தனமாக நடக்குது, மனிதத்துவமாக அமைதியாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு, சூஸ் அன் appropriate word from the following option to make its meaningful sentence. There is an antique as dash the table. இதுக்கு வந்து ஆன் த டேபிள், அதாவது டேபிள் மேலே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் கொஷின். நெக்ஸ்ட்டு இது வந்து ரீசனிங் கொஷின். In the following series only one number is wrong. Find the wrong number. இதில் வந்து எது ராங் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது இது எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் போட்டு பாருங்கள். எத்தனை டிஃப்ரென்ஸ் வருதுன்னு டிஃப்ரென்ஸ் மாறுதான்னு பாருங்கள். இல்லை மல்டிப்ளிகேஷன் போட்டு பாருங்கள், இல்லை டிவிஷன் போட்டு பாருங்கள், இல்லை எதனா ஒரு நம்பரை வந்து ஆட் பண்ணி பாருங்கள். அப்படியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் 1 தான் வந்து தவறான ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செல்லிங் ப்ரைஸ் அண்ட் காஸ்ட் ப்ரைஸ். இது வந்து மேக்ஸ் பேஸ்ட் கொஷின். நீங்கள் வந்து மேக்ஸில் வந்து என்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, அண்ட் தென் இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, டைம் அண்ட் ஒர்க்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிளிஃபிகேஷன். இது வந்து இந்த 5 டாபிக் வந்து கம்பல்சரி படிக்கணும். அதுலேயும் இந்த ஆவரேஜு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் வந்து கம்பல்சரி கொஷின் கேட்டுருவாங்க. ஸோ வந்து நீங்கள் அதெல்லாம் வந்து பி ப்ரிப்பேர்டாக இருங்க. இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் 2, 1300. நெக்ஸ்ட்டு, த ரேஷியோ 5:4 எக்ஸ்பிரஸ் ஆஸ் அன் பர்சன்டைல் ஈக்குவல்ஸ். சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த பர்சன்டேஜ், ரேஷியோ இது எல்லாமே வரும். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. ஏன் இது வந்து 125ன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 5:4 போட்டிருக்காங்க. இப்போ 4 ரேஷியோ வந்து 100, 5 ரேஷியோ வந்து 125, அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆவரேஜ். நான் சொன்ன மாதிரி ஆவரேஜ் வந்துருச்சு. இதெல்லாம் வந்து நீங்கள் ஜென்ரலாக வந்து நீங்கள் படிச்சே ஆகணும் கம்பல்சரி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன் இஸ் அந்த சிம்பிளிஃபிகேஷன் சொன்னோம் பார்த்தீங்களா, அது சிம்பிளிஃபிகேஷன். இது வந்து ரீசனிங், இதுவும் ரீசனிங், இதுவும் ரீசனிங்,
இதுவும் ரீசனிங், இதுவும் ரீசனிங்கு. இது வந்து ஃபார்மசிஸ்ட் கொஷின். ஸோ இதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். 23வது கொஷினோட வந்து முடிச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து சும்மா அப்படியே பாஸ் பண்ணி பாருங்கள். நான் வீடியோ வந்து பெருசாக்க விரும்பலை. ஸோ இந்த ஃபார்மசிஸ்ட் கொஷினை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.